கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 91 சங்கீதம் 11 வசனம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்முடைய வழிகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வழிகளெல்லாம் தேவன கர்த்தர் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். 12 வசனம் சொல்கிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்கிற பொழுது தேவன கர்த்தர் நம்மை தம்முடைய பாதங்களை அவர் கல்லில் இடராதபடிக்கு நம்மை காத்து நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது பிசாசானவனால் அவர் சோதிக்கப்பட்டார். 40 நாட்கள் உபவாசத்துக்கு பிறகு அவரை சோதிக்கும்படியாக பிசாசானவன் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்பதை மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது பிசாசு கர்த்தரை நோக்கி இப்படியாய் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். சாத்தானானவன், பிசாசானவன் கர்த்தர் எழுதின வார்த்தையை வைத்தே நம்மை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கர்த்தர் அதற்கு பதில் சொல்கிறார். அதற்கு இயேசு 7ஆம் வசனம், உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். உடனே இந்த பிசாசு அவரை விட்டு போனதை நாம் பார்க்கலாம். பிசாசு நம்முடைய வழியிலே நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி நம்மை திசை திருப்ப அவன் விரும்புகிறவனாக இருக்கிறான். அவருடைய வசனத்தை கொண்டே அவன் நம்மை திசை திருப்ப அவன் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறான். 145ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவர், தமது கிருபைகளெல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்முடைய கிரிகளெல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வழிகளிலே தேவன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்மை காக்கும்படியாக தேவ தூதர்களை அனுப்பி நம்மை காக்கக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற போது தேவன் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். 20ஆம் வசனம், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோதரிக்க கடவுது. ஆமென், சோத்திரம். கர்த்தர் நம்முடைய வழிகளை அவர் காத்து நம்முடைய வழிகளிலே பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வழிகளிலே தேவனுடைய வல்லமை விளங்க செய்து நம்மை நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமென். அவர் நமக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவரால் கூட முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எனவே நாம் அவருடைய வழிகளிலே நடப்போம் சொன்னால் கர்த்தர் நம்மை காப்பதற்காக தேவதூதர்களை அனுப்பி நமக்கு கட்டளையிட்டு நம்மை காக்க முடியாத நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய வழியை அவருடைய காலத்தில் கொடுக்க சொன்னால் அவர் வழியிலே நாம் நடப்போம் சொன்னால் கர்த்தர் தூதர்களை அனுப்பி நம்ம காத்துக்கொள்வார். இந்த நாளிலும் நாம் போகக்கூடிய வழியை, நாம் செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் வாக்கி செய்யக்கூடிய அவரை நோக்கி நாம் செபிக்கலாமா? மகாயிரம் திரும்ப எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உடைய சத்தியத்தை கேட்கவும் எங்களுடைய வழிகளில் எல்லாம் அது உம்முடைய வழியிலாய் மாற்றப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்கிற போது தூதர்களை அனுப்பி எங்களை காத்துக் கொள்கிற தேவன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி காத்துக் கொள்கிறதற்காக நன்றி சொல்லி நாம் மையப்படுத்துகிறோம். நாளை ஆசமாக்கித்தாலும் இந்த நாளில் கேட்கக்கூடிய இந்த வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே செய்யும்படியாக, நிறைவேற்றும்படியாக, சுந்தரித்துக் கொள்ளும்படியாக கிருபை கர்த்தர் தருவீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.